இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? 3வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம்ல, முதல் 3வது மாதத்தில் முதல் தேதியில் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது உங்களோட கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம். அனுதினமும் கர்த்தர் நம்மளை வைத்திருப்பதுனால சந்தோஷம். இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது ஆயத்தம்னு ஒரு வார்த்தையை கேட்டாவே நமக்கு ஒரு அழகாக இருக்குது இல்லை? பயணங்களில் ஆயத்தப்படுவது, வேலைக்கு ஆயத்தப்படுவது, வீடு கட்டுறதுக்கு ஆயத்தப்படுவது. இப்போ வேறு எக்ஸாம், பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் சொல்லவே தேவையில்லை, எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பது ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு இல்லைங்களா? அப்படிலாம் ஆயத்தம்னு சொன்னாவே ஒரு அழகான ஒரு வார்த்தை. அப்படி வசனம் எதாவது இருக்கா? அப்படி உங்கள் கூட பேச பிரயாசப்படுகிறேன். இதை கேட்குற அன்பானவர்களே, சப்ஸ்கிரைபர்களே, நீங்கள் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக விசேஷத்தை வண்ணமாக இந்த நாளில், இந்த வேளையில், இந்த மாதத்தில் கூட எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு மாணவர்களை நினைத்து அவங்கள நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆயத்தமாக இருங்கள், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படணும். அதுக்காக நம்ம இப்பொழுதே ஆயத்தப்படுத்தினா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த நாளைகளில் நம்ம அவரோட கூட போக முடியும். கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்றாட கடமைகளை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்பது வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அது பொறுப்புகளாய் காத்திருக்கிறதுக்காய் சமமாக இருக்கிறது. பொறுப்புள்ள ஒரு காத்திருப்பு ஆண்டவர் வருவதனால. அப்படியே பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக, இதனால நான் எப்படியோ வசனத்தை மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு கதை, அது உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். 2 நண்பர்களுடைய ஒரு கதை. ஒரு மலை பயணத்துக்காக அவங்க போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டமிடுறாங்க. அதில் முதல் நண்பன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பயணம் இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சோர்வாக அசதியாக என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் 2ஆம் நண்பன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை எண்ணிக்கொண்டு அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சரிபார்த்து அவங்க போகிறது, முதல் உதவி பெட்டி, தண்ணி, உணவு, இதெல்லாம் எப்படியெல்லாம் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக அதை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தாக்கா, அந்த பயணத்துக்கான அழைப்பு வருது. உடனே அவர் என்ன பண்ணுறார், 2ஆம் நண்பன் தன்னுடைய பையில் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அவர் கிளம்புறதை பார்க்க முடிகிறது. ஆனால் முதல்ல இருந்த நண்பன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாக்கா, இருட்டில் போய் இப்போ என்ன தேடுறது, என்ன தேடி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெரியாமல் என்ன பண்ணுற தடுமாறி அந்த நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பை என்ன பண்ணிட்டார், அவர் எழுந்து விட்டார். இது மூலமாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் இந்த கதையின்படியும் வாய்ப்புகள் இறைவன் வருகையை சொல்லி கொண்டு வருவதில்லை. நம்ம ஆயத்தமாக இருந்தால் உடனே என்ன பண்ணலாம், லக்கு அடைஞ்சிடலாம். ஸோ நீங்களும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் தேர்வு எழுதுறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க தானே? கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் போங்க. அதுக்காக ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நம்ம ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கணும். தினமும் அதிகாலையில் இறைவனோடு பேசுவதற்கு, அந்த நாளை எதிர்கொள்வதற்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாய் காணப்படும். அது மாத்திரமில்லை, வார்த்தையில் ஆயத்தமாக இருக்கணும். சோதனை வரும்போதெல்லாம் அதை வெல்வதற்கான வசனங்களை நம்ம இதயத்தில் வைத்து கொண்டு ஜெபிக்கப்படும் பொழுது அது ஆயத்தமாக இருக்கும். மனதளவில் ஆயத்தம், மற்றவர்களுக்கு அன்பு காட்டவும் மன்னிக்கவும் எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சரி, அப்படியே ஆயத்தமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எக்ஸாம் எழுத போகும்போது பயத்தோடு போகாதீங்க, தைரியமாய் போங்க. உங்களுக்கு அதே போல் ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பயந்து கொண்டு போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில், இந்த மாதத்துக்குரிய இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே பிடித்து கொண்டு நம்ம செபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தமாயிருங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்கொள்ள எங்களுக்கு ஆயத்தமான இருதயத்தை தந்துருளும். சோம்பலையும் அசதியும் எங்களை விட்டு அகற்றி உமது வருகைக்காக, உமது பணிகளுக்காக எங்களை எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டுகிறேன்.
அது மாத்திரமில்லை, குறிப்பாக படிக்கிற தம்பி தங்கச்சிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வேளையில் அவர்களுக்காக நீர் இறங்கி அவங்க ஆயத்தமாகறாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே, அதுக்காக உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபையும் அவங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்படியாண்டவர் நடத்த போகிறதுனால இப்போது எழுத போகிற ஆண்டவர் அந்த எக்ஸாமுக்காக அவங்க ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம், எழுத போகிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளுக்கும் என் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, அற்புதங்களும் அதிசயங்களும் நீர் காண செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன், ஆமேன். யாவருக்கும் மீண்டுமாய் இந்த புதிய மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எக்ஸாம் எழுத போகிற தம்பி தங்கச்சிங்களே, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தி அநேகருக்கு பகிருங்க. வரப்போகிற நாட்களில் சில காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க. அது மாத்திரமில்லை, இந்த செய்தியை போடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, மன்னியுங்கள். இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் எப்படியாவது ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தினமும் நம்ம செய்தியை பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு கர்த்தர் நமக்கு புதிய பலத்தோடு கொடுப்பார். அதுக்காக நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.